இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனை விடுதலையாக்கி அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம். இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக 6 வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே, இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. நான் தேவன் கர்த்தர் உன்னை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியும் சொந்த தொழில் செய்கிறீங்க, ஆனால் அதில் ஆசீர்வாதம் வராமல் நஷ்டம் வர காரணம் என்ன காரணம்? அநேக சம்பாதிக்க அத்தனையுமே புத்தலான பயில போட காரணம் என்ன? ஏன் உபத்திரங்கள், ஏன் வியாதி, ஏன் கடனுக்கே போகிறது? நீங்கள் சம்பாதிக்கிறது ஏன் மீதியான துணிக்கைகளை உன்னால் எடுக்க முடியவில்லை என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கேயோ குறைக்குன்னு அர்த்தம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏழ்மையான இருக்க பிள்ளைகளை ஒரு பணிவிடைக்கு அவங்க சேர்த்துனா 6 ஆண்டு தான் அவங்க பணிகள் சேர்ப்ப. 7ஆவது ஆண்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலை செய்கிற ஆட்களை என்ன பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. ஆனால் 7ஆவது வருஷம் அவங்க செய்யும்போது அவங்களுக்குன்னா வெகுமதி, அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணுமாம்மா, அனுப்பி விடணும்னு பார்த்தோம் நாங்கள். 6 வருஷம் 7ஆவது வருஷத்தில். ஆனாலும் எனக்கு எத்தனை பேர் ஒரு பெரிய தொழில் செய்கிறோம், ஒரு முதலாளி மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சம்பளத்தை பிடிச்சிக்கிறது, அவங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டியை பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு மெயினான காரணம் தான் ஏதோ குறை சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்பேற்பட்ட காரியங்களில் உபாகமும் 15ஆம் அதிகாரம் 13-14 எடுத்து வாசிப்போம். அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக. 6 ஆண்டு அவன் செஞ்ச பலனை 7ஆவது ஆண்டில் அவனுக்கு பணிவிட செய்யணும், அவனுக்கு கொடுத்து அனுப்பணும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களிலே ஏழ்மை கொடுத்து பணிவிட செய்கிற இந்த காரியம் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு எஜமான நம்ம இருக்கிறோம், ஒரு கடையில் வேலை செய்கிறவங்கட்டால் தான் அவங்களுடைய உரிமையை நம்ம பறித்து கொள்ளுக்கிறோம் தாமதமாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டால் ஏறுவோம், அவங்க 150 ரூபா கேட்டிருப்பாங்க, ஆனால் நான் 130 ரூபா பேசினேன். நம்ம என்ன செய்கிறோம், அதை குறைப்பட்டுக்கிறோம். இன்று நம்மிடத்தில் வேலை பார்க்குற எல்லாரும் அவங்க நல்லா இருக்கிறது தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். நிறைய சம்பளம் வாங்கினாலும் உனக்கு எதுக்கு இவ்வளோ சம்பளம்னு கேட்பார்கள். அந்த சம்பளத்தை நம்ம பிடிக்கிறது தவறு. இன்றைக்கி செய்வாங்க, வட்டி கொடுக்கணும், யாருக்காவது கொடுக்கணும்னு அந்த பணத்தை ஏமாத்துறது. அந்த சம்பாதிக்க சம்பளம் பார்த்திங்கன்னா சாபமாக ஆகிவிடும் வேதம் சொல்லுகிறது. வேலை செய்யும்போது உண்மையாக அவங்களுக்கு உரிமைகளை நீங்கள் கொடுக்கணும். ஒரு வேளை அந்த வேலை ஆட்கள் உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் நிப்பாட்டிடுங்க. ஆனால் அவங்களுக்கு நீ 1 மணி நேரம் லேட்டாக வந்த, நீ 2 மணி நேரம் லேட்டாக வந்த, நீ 4 நாட்கள் லீவ் போட்ட, இன்றைக்கி எத்தனையோ நம்ம செய்கிறோம், எவ்வளோ காரியம் செய்கிறோம். ஆனால் நீங்களும் என்ன செய்யும், அதே போல் வேலை செய்கிற ஆட்களுக்கு நான் சொல்லக்கூடிய 8 மணி நேரம் 9 மணி நேரம் உங்கள் வேலை இருக்குதா, உண்மையாக செய்யுங்க. உண்மையுள்ள கர்த்தர் கிருபை அளிப்பார். 8 மணி நேரம் வேலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்பில் பேசுவீங்க, தொலைபேசியில் பேசுவீங்க, நெட்டில் கொந்துக்குவீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட வெளியே போவீங்க. ஏன்னா ஒரு எஜமான உங்களை நம்பி அந்த வேலை விடும் போது நீங்கள் கரெக்டாக இருக்கணும். உங்கள் வேலையிலையும் அப்படி தான் நீங்கள் இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, உங்கள் வேலையில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எல்லாத்தையும் விட்டுவிட்டீங்க. அதுதான் உங்களுக்குள்ள அநேக பிரச்சனை வர காரணமே இதுதான். வீண் பேச்சுகள், தேவையில்லாத வார்த்தைகள் பேசணும், மிஸ்யூஸ் பண்ணுறது. அந்த நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு. அதான் என்ன சொல்கிறேன், ஒரு எஜமானுக்கு நான் சொல்கிறேன், ஒரு லேபருக்கு நான் சொல்கிறேன், உங்கள் கொடுத்த வேலை நீங்கள் உண்மையாக இருங்க. வேறு சொல்ல கொஞ்சத்துலையா உண்மையாக அநேகருக்கு அதிபதியாக இருப்பாங்க. அவங்களும் லேபரும் உங்களை போல கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, அவங்கள செய்யுங்க. அதே மாதிரி உங்களை நம்பி இருக்கிற எஜமானுக்கு நீங்கள் துரோகம் செய்யாதீங்க, சரியா? இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கை பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நீ சம்பாதிக்க மீதியான துணிகள் எடுக்கப்படும், அதை நீ சாப்பிடணும். சங்கீதம் 127 சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மீதியான துணிக்கு எடுக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த சம்பளத்தை மீதியான துணிக்கு எடுக்குவீங்க, ஜெபிங்க, செய்கிற வேலையில் உண்மையாக இருங்க. ஆண்டவர் சொல்ல உண்மையை உள்ளவங்க கர்த்தர் என்னைக்கும் கிருபை அளிப்பா. ஒரு வேளை இதை வைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்க எல்லாமே பொத்தலாக போதா, சொந்த தொழில் செய்கிறத நஷ்டமாகிச்சா, நீங்கள் ஆண்டவர் சமத்தை ஒரு மனமாக இருங்க.
நீ செய்கிறதெல்லாம் கத்த சொல்ல, நீ எங்கே போறியோ நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதி. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, தேவனாய் கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றையுமே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15-18 மணியாக என் பிள்ளைகள் எல்லாம் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையில் இதை வைக்கும், அவங்க பொத்தலான பையில் போட்டுக்கலாம். ஆண்டவர் உண்மையில் உனக்கு கிருபையை பெற்ற தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.